ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம் போகுது. அதாவது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மஞ்சரியும் ராணுவும் சூப்பராக வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. ராணுவம் நிறைய சங்கிலி வந்து எடுத்து கொடுத்து மஞ்சரி கிட்ட கொடுக்குறாரு. மஞ்சரி சேஃப்கார்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ஜெஃப்ரி அண்டு இன்னும் மற்றவங்களாம் வந்து விடவே இல்லை. ஜெஃப்ரி அதிகப்படியாக வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து மஞ்சரி கிட்ட தான் வந்துட்டு அட்டாக்கே பண்ணுறாப்புல. போய் நிறையா செங்கலத்தை போய் பவித்ராவில் கொடுத்து அநியாயம் பண்ணுறாப்புல. அப்போ தான் வந்து ராணுவம் போயிட்டு அது ஒரு பிரச்சனை பேருக்கும் இவர் அடிக்க வராருன்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட் வழியை வந்துட்டு நம்ம இவர் பண்ணியிருப்பாப்புல, நம்ம டப்பா அருண். இப்போ என்ன ஆகிடுதுன்னா மொத்த ஹவுஸுமே வந்துட்டு ராணுவன் மஞ்சரை தான் ஃபுல்லாக டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது. பார்க்கும்போது கிளியராக தெரியுது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்களை தூக்கி இன்னும் முடிவு பண்ணுறதுனால ஃபுல்லாக டார்கெட் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு நிறைய பிரச்சனை வருது. இவங்க போய் எடுக்கலான்னு போனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து எங்களை அடிக்க வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க. இது இப்படியே போயிட்டுருக்கு. நிறைய பேருக்கு அடியும் படுறது போல இருக்குது. அதுக்கப்புறமா டாக்டரை போய் பார்க்குறாங்க. ஒருத்தரை போய் பார்த்துட்டு வராங்க. வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, சரி இது இப்படி போனால் பிரச்சனை ஆகிடுன்னு சொல்லிட்டு அருண் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாப்புல. என்னன்னா இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு கோட்டையை கட்டிடுவோம். கோட்டையை கட்டினதுக்கப்புறமா விளையாடுவோமா அப்படின்னு கேட்கும்போது எல்லாமே டென்ஷன் ஆகிறாங்க. ஏன் டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த ரூல்ஸ் புக்கில் கிளியராக கொடுத்துருச்சு, செங்கல் யார்கிட்ட அதிகமாக இருக்கோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் எதுக்கு கோட்டையை முதல் கட்டணும் அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா திட்டுறாங்க, ஏன் பண்ணி போட்டு குழப்பிட்டு இருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் திரும்ப எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஆனால் யாருக்குமே எந்த ஐடியாவும் தோண மாட்டுது. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்து, தீபக், ராணுவ, மஞ்சரி. ஏன்னா அவங்ககிட்டலாம் பிரிக்ஸ்லாம் போயிடுச்சு. இவங்க போய் எல்லாத்தையும் பிடிங்கி போகிறதுனால கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது ஒரு வழியாக போயிட்டுருக்கு. நம்ம பேசாமல் அதையே கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் வந்துட்டு எங்கள் செங்கலை எடுத்துகிட்டு போயிட்டீங்க, இப்போ நாங்களும் எடுக்க வரணும். ஆனால் எடுக்க வரும்போது தயவு செஞ்சு கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, சரிங்களா? மேலே அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க, கொஞ்சம் கான்சியஸாக விளாடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னால் அருண் விஷால் வந்து இல்லை அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் வந்து டார்கெட் மட்டும் பண்ணி வந்துட்டு மஞ்சரி வந்துட்டு அவங்க ஒரு லேடி, இதே வந்து ராணுவம் அந்த பக்கம் இருந்தால் வந்து எடுத்துருவாங்களா? அதுதான் இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க வந்து பெரிய ஒரு குழப்பம் தேவையில்லாமல் ஏற்படுது. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. இதில் தான் வந்து அடுத்ததுன்னு பிரச்சனையாகி ராணுவோட கை வந்து உடையுது போல இருக்குது. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் திரும்ப அந்த ஃபிசிக்கல் அட்டாக்கிங்கிறது வளர்ந்துகிட்டே போகுது. இதுக்கு எப்போ தான் முடிவு வரும் நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.